வானம் பூமியும் மாறிடினும் உம் வார்த்தை மாறாதது. வாழ்வின் தீபமாய் வழி நடத்தும் உம் வசனம் நிலையானது. யாவும் ஒரு நாள் மாறும், இந்த மண்ணில் உள்ள மகிமையெல்லாம் மாறும். விண்ணில் காணும் நட்சத்திரம் மாறும், நம் எண்ணங்களும் சிந்தைகளும் மாறும். கண்ணில் காணும் யாவும் ஒரு நாள் மாறும், இந்த மண்ணில் உள்ள மகிமையெல்லாம் மாறும். விண்ணில் நட்சத்திரம் மாறும், நம் எண்ணங்களும் சிந்தைகளும் மாறும். கடல் மாறும், மலை மாறும், உம் வார்த்தை மாறாதது. கடல் மாறும், மலை மாறும், உம் வார்த்தை மாறாதது. வானம் மாறிடினும் உம் வார்த்தை மாறாதது. வாழ்வின் தீபமாய் வழி நடத்தும் உம் வசனம் நிலையானது. சூழ்நிலையும் மாறும், நம் கால்கள் செல்லும் பாதைகளும் மாறும். காற்று வீசும் திசைகளும் மாறும், கடும் காரிருளும் காலையாக மாறும். காலங்களும் சூழ்நிலையும் மாறும், நம் கால்கள் செல்லும் பாதைகளும் மாறும். காற்று வீசும் திசைகளும் மாறும், கடும் காரிருளும் காலையாக மாறும். மனம் மாறும், குணம் மாறும், உம் வார்த்தை மாறாதது. மனம் மாறும், குணம்
இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். வாரந்தோறும் காணொளி காட்சி மூலமாகவும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரை ஹெவன் டிவி மூலமாகவும் உங்கள் யாவரையும் நாங்கள் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவனாகிய கர்த்தர் உங்கள் அனைவரோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்றி உள்ள உள்ளத்தோடு கூட கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த வேளையிலும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு இடைப்பட்டு ஆவியானவர் எங்கள் மத்தியிலே கிரியை செய்கிறீர். உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தைகளுக்காக மகிமையை செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையை கேட்கக்கூடிய அருமையான தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். உமக்கே மகிமை ஆண்டவரே, உமக்கே மகிமை, துதிகன மகிமையெல்லாம் எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமீன். எபேசியர் 6ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வாக்குத்தத்தமுள்ள ஒரு முதலாம் கற்பனை என்று தேவனாகிய கர்த்தர் நம்முடைய அருமையான பிள்ளைகளுக்கு இந்த இடத்துல ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனை. தேவனாகிய கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பிள்ளைகள் இந்த பூமியில் நல்லா வாழணும், நல்லா இருக்கணும், அவர்களுடைய வாழ்நாள் நீடித்திருக்க வேண்டும் என்று தேவன் சித்தம் கொண்டுதான் இந்த கற்பனையை சொல்லியிருக்கிறார். இது உபாகமம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் இந்த கற்பனை சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. ஆனால் இந்த நாட்களில் நம்ம பார்க்கலாம், ஒவ்வொரு பெற்றோரும் இன்றைக்கு தெய்வ ஊழியர்களிடத்தில் சொல்லக்கூடிய ஒரு காரியம், பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, எங்களோட பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. எங்களுடைய பிள்ளைகள் கீழ்ப்படிதல் இல்லை, பிள்ளைகள் ஒரு தெய்வ பயம் பக்தியில் இல்லை, பிள்ளைகளை வளர்க்கிறது மிகவும் கஷ்டமாக இருக்குது என்று சொல்லக்கூடிய அநேக பெற்றோர்களை பார்க்கலாம். அப்படி என்றால் இது கடைசி நாட்களிலே ஒரு கொடிய காலங்கள் வரும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி இது ஒரு கொடிய காலம். கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக இன்று அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் போது அவர் பட்டியலிட்டு ஒரு 19 காரியங்களை சொல்லுவார். கடைசி காலம், அதன் கடைசி பாகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காலங்கள் மிகவும் கொடியதாக இருக்கிறது. மனிதர்கள் எல்லாம் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் இன்றைக்கு ஒரு சுகபோக பிரியராயும்
பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் இன்றைக்கு ஒவ்வொரு மனிதர்களை, பிள்ளைகளை நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் அதை தீமோத்தேயுக்கு எழுதி இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு என்று சொல்லுவார். வாசிங்க முதல் 5 வசனம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக. ஆம், கொடிய காலங்கள் எத்தனை கொடுமையா, கொடியதா காணப்படுது. கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும். தற்பிரியர், எனக்கு இஷ்டம், நான் இப்படி தான் செய்வேன். இன்றைக்கி பிள்ளைகளே பெற்றோருக்கு எதிராக, பெற்றோர் ஒன்று சொன்னால் கூட எனக்கு அது பிடிக்காது, எனக்கு இப்படி தான் பிடிக்கும், நான் இப்படி தான் இருப்பேன் என்று தற்பிரியம் குழந்தை பருவத்திலேயே வந்துடுது. தற்பிரியராயும் பணப்பிரியர். மனிதன் காலையிலிருந்து இரவு வரை பணத்துக்காக தான் அவ்வளோ பிரயாசம், எத்தனை பாடுகள், எவ்வளோ கஷ்டங்கள். போராட்டமான இந்த உலக வாழ்வில் பண ஆசை என்பது ஒரு தீராத ஆசை. பண ஆசை உள்ளவர்களாயும் வீம்புக்காரராயும். எதுவுமே பேச முடியாது, யாருக்கும் எந்த ஒரு புத்திமதியே சொல்ல முடியாது. வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும். பெற்றோருக்கு கீழ்ப்படியறது இல்லை. இதெல்லாம் பிள்ளை பருவத்திலேயே இருக்குது. பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. பெற்றோர் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும். எவ்வளவுதான் நன்மை செய்தால் கூட அந்த நன்மையை மனுஷன் மறந்துடுறான். நன்றி அறிவு இல்லாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுவாப அன்பில்லாதவர்களாயும். ஒரு ஜென்ம சுவாபம், அதில் அன்பே கிடையாது. சுவாப அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாகவும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. ஒரு 19 காரியம் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல ஒரு 19 காரியத்தை சொல்லுவார். இதெல்லாம் இருந்தால் அந்த காலத்துக்கு பெயரே கொடுமையான காலம், கொடிய காலங்கள். அது இப்போ நம்ம பார்க்குறோம், நம்முடைய கண்களால் பார்க்குறோம். நம்மளே சில துன்பத்தை அனுபவிக்கிறோம். பெற்றோர்கள் பல துன்பத்தை அனுபவிக்கிறாங்க. இன்றைக்கு பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக தங்கள் கைகளை ஏறெடுக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்காக மாத்திரமல்ல, நம்முடைய தேசத்து பிள்ளைகளுக்காகவும் நாம் நம்முடைய கைகளை கர்த்தரிடத்தில் ஏறெடுக்கணும், ஜெபிக்கணும், நல்லா ஜெபிக்கணும். வேற ஒன்றுமே செய்ய முடியாது, புத்தி சொல்ல முடியாது, போதிக்க முடியாது, அவர்களுக்கு எதுவுமே சொல்ல முடியாது. கர்த்தரிடத்தில் தான் வைக்கணும். ஏனென்றால் கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து, உன் பிள்ளைகளை என்னிடத்திலே ஒப்புவி, நான் அவர்களை உயிரோடு காப்பேன் என்று சொன்னார். திக்கற்றவர்களாய் போகும் உன் பிள்ளைகளை என்னிடத்தில் ஒப்புவி, நான் அவர்களை உயிரோடு காப்பேன் என்று சொன்னார். ஆகவே நம்முடைய பிள்ளைகள், இன்னும் நம்முடைய தேசத்து பிள்ளைகள் அனைவரையுமே கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம நல்லா ஜெபிப்பதற்கு நாம் இன்றைக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய தேசத்தில் பிள்ளைகளை எடுத்துக்கொண்டால் சமீபத்தில் நடந்த காரியத்தை பார்க்கலாம். கரூரில் 41 பேர் கொஞ்ச நேரத்துக்குள்ள நெருக்கத்திலே நசுங்கி செத்துட்டாங்க. எத்தனை குழந்தைகள், வாலிபர்கள், பெண்கள், ஆண்கள், இவங்கெல்லாம் போய் திரள் கூட்ட ஜனம் நெருக்கி மூச்சு திணறி இறப்பதற்கு காரணமே
ஒரு சினிமா நடிகனை பார்க்கறதுக்காக போனது. டிவியில் பார்த்து பார்த்து அவங்களுக்கு மனசு அழிச்சு போச்சு. ஆகவே நேரடியாக பார்க்கலாம் என்று ஆர்வத்தோட நாள் முழுவதும் வெயில்ல அவங்க வாடி வதங்கி நெருக்கத்தில் மூச்சு விட முடியாமல் இறந்துட்டாங்க. சினிமா மோகம். இன்றைக்கு நம்முடைய தேசத்தின் நிலைமையை நினைத்தா எத்தனை வேதனையாக இருக்குது. நம்முடைய தமிழ்நாட்டு பிள்ளைகள், வாலிபர்கள், பெண்கள் எத்தனை அவர்களையெல்லாம் நினைக்கும் பொழுது, ஏனென்றால் ஒரு நாளைக்கு தேவன் நம்மிடத்தில் கணக்கு கேட்பார். நம்மை இந்த தேசத்தில் வைத்திருக்கிறார். நம்முடைய தேசத்துக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்கிறதுக்கு நம்ம ரொம்பவே ஏவப்படுகிறோம். இவையெல்லாம் சில பேச்சாளர்கள் பேசும்போதும் சரி, மேடை பேச்சாளர்கள், பட்டிமன்றம் பேசுகிறவங்கள பார்க்கலாம். நான் ஒரு மருத்துவர் பேசினதை ஒரு நாள் இது கேட்டேன். வருமுன் காப்போம் என்று பல வியாதிகள் வருவதற்கு முன்னதாகவுமே நம்மை காத்துக்கொள்ள முடியும் என்ற ஒரு தலைப்பில் அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போதே அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக, உதாரணமாக அவர் பேசினதெல்லாம் சினிமாவில் இருக்கிற ஒரு காரியம். அந்த படத்தில் இந்த ஆள் இப்படி, இந்த ஹீரோ இப்படி பேசினார், இப்படி ஒரு காமெடி வந்துச்சு அப்படின்னு அதிலிருந்து தான் எடுத்து பேசுகிறாங்களே தவிர, கொஞ்ச காலத்துக்கு முன்னாடியெல்லாம் பேசக்கூடியவங்க, ஒரு கருத்தரங்களை பேசுகிறவங்க, ஒரு சிறந்த கருத்தை எடுத்து ஜனங்களுக்கு வைக்கிறவங்க, நம்முடைய அவசியத்துக்கு மிக பிரயோஜனமான சில காரியங்களை அறிவிக்கிறவங்க திருக்குறளை சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டா வள்ளுவன் இப்படி சொல்லி இருக்கிறார் என்று திருக்குறளை சொல்லுவாங்க. அது கேட்டிருக்கிறேன். ஆனால் இப்போயெல்லாம் அப்படியே இல்லை. ஏன் சில ஊழியர்கள் கூட இன்றைக்கு சினிமா படத்து பேரை சொல்லி அதில் உள்ள ஒருவனுடைய அவன் என்ன சொன்னானோ அதை எடுத்துக்காட்டாக சொல்கிறாங்க. அப்போ இன்றைக்கு நம்முடைய தேசம் என்று எடுத்துக்கொண்டா, இன்றைக்கி நம்முடைய தேசம் எத்தனையாய் சினிமாவுக்குள்ளே மூழ்கி இருக்குது. உலகத்தில் பல நாடுகள் இருக்குது. சில நாடுகள் தங்களுடைய நாட்டு ஜனங்களை சில விளையாட்டுகள், வாலிபால், ஃபுட்பால், இந்த மாதிரி சில விளையாட்டுகளில் அவங்களுக்கு அவங்கள அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும்படி அப்படி நடத்துகிறாங்க. ஆனால் நம்முடைய தேசத்தை பொறுத்த மட்டிலும் இதில் மூழ்கி இருக்காங்க. சினிமா நடிகர்களை பார்ப்பது எல்லாம் மூழ்கி போயிருக்கிறாங்க. மலேசியா தேசத்துக்கு ஊழியத்துக்கு சென்றிருந்த டைமில் ஒரு சிலர் என்கிட்ட கேட்டிருக்கிறாங்க, அந்தால பார்த்து சினிமா நடிகர்கள், அந்த ரஜினியை பார்த்துருக்கிறீங்களா, இன்னும் எனக்கு பேர் கூட சொல்ல தெரில, அப்படி சில பேர்களை சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நாங்கள் சொன்னால் வந்தால் கூட பார்க்க மாட்டோம். ஐயோ, நல்ல வாய்ப்பை நீங்கள் தவற விடுறீங்களே, எங்களுக்கு அது வாய்ப்பு இல்லை, அதையெல்லாம் பார்க்கவே மாட்டோம், நினைக்கவே மாட்டோம். எவன் வந்தால் என்ன, போனால் என்ன, நமக்கு தேவை நமக்கு ரட்சிப்பை கொடுத்த கர்த்தர், அவர் அருளின சத்தியம், அவ்வளோதான். அதுக்கு மேலே இன்றைக்கி ஜனங்களை மோசம் போக்கி கொண்டு இருக்கிற இந்த ஆட்களை பற்றியெல்லாம் நாங்கள் நினைக்க கூட மாட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய தேசம் சிறு குழந்தைகள் முதல் கொண்டு அந்த சினிமா மோகத்தில் தான் அதுங்க வளருது. அதனால தான் அந்த கூட்டத்துக்கு குழந்தைகளை கொண்டு போயிருக்காங்க. குழந்தைகளை ஏன் கொண்டு போக வேண்டும்? இன்றைக்கு நம்முடைய வீட்டு பிள்ளைகளுக்காக, நம்முடைய தேசத்து பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஏனென்றால் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், எரேமியா 49:11, திக்கற்றவர்களாய் போகும் உன் பிள்ளைகளை என்னிடத்தில் ஒப்புவி. திக்கற்றவர்களாய் போகும் உன் பிள்ளைகளை என்னிடத்திலே ஒப்புவி, நான் அவர்களை உயிரோடு காப்பேன். செத்து போயிட்டாங்களே,
பிள்ளைகளுக்காக வேதம் சொல்லுகிறது, நதி அளவு கண்ணீர் விட்டு நடு ஜாமத்தில் எழும்பு, உன் கைகளை கர்த்தருக்கு நேராக ஏறிடு. பிள்ளைகளின் பிராணனுக்காக, பிள்ளைகளின் ஆத்துமா ரட்சிக்கப்பட வேண்டும், பிள்ளைகளின் உயிர் இந்த பயங்கரமான உலகத்தில் காக்கப்பட வேண்டும். அதற்காக ஒவ்வொரு தாயும் தகப்பனும் கண்ணீர் விட்டு கர்த்தரிடத்தில் கைகளை ஏறெடுத்து ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். புலம்பல் 2ஆம் அதிகாரம் 18-19 வாசிங்க. அவர்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. சீயோன் குமாரத்தின் மதிலே இரவும் பகலும் நதி அளவு கண்ணீர் விடு, நதி அளவு கண்ணீர் விடு, ஓய்ந்திராதே ஓய்ந்திராதே, உன் கண்ணின் கருவிழி சும்மா இருக்க ஒட்டாதே, சும்மா இருக்க ஒட்டாதே, எழுந்திரு, ராத்திரியிலே முதல் சாமத்தில் கூப்பிடு. முதல் ஜாமத்தில், நடுராத்திரி எழும்பு, முதல் ஜாமத்தில் நீ எழும்பு. ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. நம்ம இருதயத்தை அப்படியே கர்த்தரிடத்தில் ஊற்றணும். ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு தகப்பனும் பிள்ளைகளுக்காக இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறிடு. கைகளை ஏறிடு. பிள்ளையின் பிராணன், பிள்ளையின் உயிர் முக்கியம், பிள்ளையின் ஆத்துமா முக்கியம். ஆத்தும ரட்சிப்பை பெறணும், உயிர் காக்கப்பட வேண்டும். பிள்ளைகளுக்காக உங்கள் கைகளை ஏறிடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியில் ஒரு குடும்ப வாழ்வை ஒவ்வொரு மனிதனுக்கும் தந்து குழந்தை செல்வங்களை தந்திருக்கிறார். எதற்காக? நானும் என் பிள்ளைகளும் கர்த்தருக்கு சாட்சிகளாய், அற்புதங்களாய், அடையாளங்களாய் இருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாமும் நம்முடைய பிள்ளைகளும் இந்த பூமியில் சீயோனிலே வாசமாயிருக்கிற கர்த்தருக்கு அற்புதங்கள், நாம் அடையாளங்கள், சாட்சிகளாய் வாழ்கிறதுக்கு தான் நம்மை உண்டாக்கின ஒரு மெய்யான தெய்வம் ஒருவர் உண்டு. அந்த தெய்வத்தை அறிந்து அவருக்கு நாமும் நம்முடைய பிள்ளைகளும் அடையாளங்களாக, சாட்சிகளாக இருக்க வேண்டும். அதற்குத்தான் தேவனாகிய கர்த்தர் நம்மை குடும்பமாக வைத்திருக்கிறார். எசாயா 8ஆம் அதிகாரம் 18வது வசனம். நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாய் இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். நம்ம தான் கர்த்தருக்கு அடையாளம். நாம கர்த்தருக்கு அடையாளம், சாட்சிகள். நாமும் நம்முடைய பிள்ளைகளும் அதற்குத்தான். நம்முடைய குழந்தைகளை சிறு பிராயத்திலிருந்து தெய்வ பயத்திலும் பக்தியிலும், பிள்ளைகளை சிட்சையிலும் நம்ம வளர்க்கணும், போதனையிலும். ஏன்னா பிள்ளையின் நெஞ்சிலே மதியினம் ஒட்டி இருக்கும். தண்டனையின் பிரம்புனால தான் அதை அகற்ற முடியும் அப்படின்னு வேதத்தில் எழுதியிருக்கு. பிள்ளையானாலும் அதன் செய்கை சுத்தமோ செம்மையோ என்பது அதன் நடக்கையினால் அது விளங்கும். சின்ன பருவமாக இருந்தாலும் அதன் செய்கைகள் நல்லதா கெட்டதா, இது நல்லா வளருதா இல்லை கொஞ்சம் மோசமாக வளருதா என்று பிள்ளையை பார்த்தே தெரிஞ்சுக்க முடியுமா? அது பிள்ளையானாலும் அதோடைய செய்கை எப்படிப்பட்டது என்று கவனித்தாலே தெரியும் பிற்காலத்தில் இது எப்படி இருக்கும் என்று வேதத்தில் எழுதியிருக்குது. நீதிமொழிகள் 20:11 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பிள்ளைகளை குறித்து நாம் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும். பிள்ளைகளுக்காக ஜெபிக்க தவறக்கூடாது. இளம் வயதிலேயே ஒருவன் இருந்தான், ஒரு 12 வயது பையன், எசேக்கியேல் ராஜா. இஸ்ரவேலை அரசாண்ட எசேக்கியேல் ராஜா மிகவும் நல்லவன்.
அவன் தேவனுக்கு முன்பாக ரொம்ப உண்மையுள்ளவன். வியாதி வந்தப்போ கூட உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, நீ மரித்து விடுவாய் என்று தேவனிடத்திலிருந்து எச்சரிப்பு அவனுக்கு கிடைச்ச போது கூட அவன் கர்த்தரிடத்தில் சொல்லி அழுதான். ஆண்டவரே, உமக்கு முன்பாக எவ்வளவு மன உண்மையும் உத்தமமாய் இருந்தேன் என்பதை நினைத்தருளும் என்று. கர்த்தரிடத்திலே நம்பிக்கை கொண்ட ஒரு மனிதன், இவனைப் போல இவனுக்கு முன்னும் இல்லை பின்னும் இல்லை, அப்படி கர்த்தரிடத்தில் உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தான். ஆகவே கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்டார், வாழ்நாளை கூட்டி கொடுத்தார். அவனுடைய எல்லா காரியங்களும் வாய்த்தது, ஒன்று கூட வாய்க்காமல் போகல. அனைத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆனால் அவனுக்கு 15 வருடம் கூட்டி கிடைச்சதே இந்த பிளவை நோயிலிருந்து. அந்த காலகட்டத்தில் அவனுக்கு ஒரு மகன் பிறப்பான். அவன் தான் மனாசே. அவன் 12 வயதாக இருக்கும்போது அவங்க அப்பாவுக்கு பதிலாக அவன் ராஜாங்கத்தை ஏற்றுக்கொள்ளுகிறான். வயது அவனுக்கு 12 வயது தான். இந்த 12 வயதிலேயே அவன் எவ்வளவு ஒரு மோசமான ஒரு பையனாக இருந்தான் என்று வேதத்தில் பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. 2 நாளாகமம் 33ஆம் அதிகாரம் முதல் 6 வசனத்தை வாசிங்க. மனாசே ராஜாவாகிற போது 12 வயதாயிருந்து 55 வருடம் எருசலேமில் அரசாண்டான். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளுடைய அருவருப்புகளின்படியே அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவன் தன் தகப்பனாகிய எசேக்கியா தகர்த்து போட்ட மேடைகளை திரும்பவும் கட்டி பாகால்களுக்கு பலிபீடங்களை எடுப்பித்து விக்கிரக தோப்புகளை உண்டாக்கி வானத்தின் சேனையை எல்லாம் பணிந்து கொண்டு. அவன் எவ்வளவு பயங்கரமானவனா இருக்கிறான். 12 வயது சிறுவன் ராஜாங்கத்தை ஏற்றுக்கொண்ட போது தன்னுடைய தகப்பன் எசேக்கியேல் ராஜா தேசத்தை சுத்திகரித்தான். பாகாலை அகற்றி, மேடைகளை அகற்றி, விக்கிரக தோப்புகளை அகற்றி தேசத்தை சுத்திகரித்து, தேசம் தேவனுடையது, அது தேவனுக்கு முன்பாய் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று அவன் தேசத்தை அவ்வளவு சுத்திகரித்தான். 12 வயது சிறுவன் இவன் ராஜாங்கத்தை ஏற்றுக்கொண்ட போது அப்பா எதெல்லாம் செய்தாங்களோ அதை அவ்வளத்தையும் அழித்தான். விக்கிரக தோப்புகளை உண்டாக்கினான், மேடைகளை கட்டினான், பாகாலை உண்டாக்கினான், பலி செலுத்தினான். சரியான பாவமான காரியங்கள், தேவனுக்கு எதெல்லாம் பிடிக்கல, அருவருப்பு என்று சொன்னாரோ அதை எல்லாமே செய்தான். தொடர்ந்து வாசிங்க. அவைகளை சேவித்து எருசலேமிலே என் நாமம் என்றென்றைக்கும் விளங்கும் என்று கர்த்தர் சொன்ன தம்முடைய ஆலயத்திலே பலிபீடங்களை கட்டி கர்த்தருடைய ஆலயத்தின் 2 பிரகாரங்களிலும் வானத்தின் சேனைகளுக்கெல்லாம் பலிபீடங்களை கட்டினான். கர்த்தருடைய ஆலயம், எருசலேம் தேவாலயம் ஏன் இடிக்கப்பட்டு போனது? ஏன் இடிக்கப்பட்டு போனது? இன்றும் தேவாலயம் இல்லை. 2 முறை கட்டுனாங்க, 2 முறையும் அது அழிக்கப்பட்டது. இப்போ ஆலயம் இல்லை. தேவன் சொன்னார், எருசலேம் தேவாலயம் அது எனக்கு ரொம்ப இஷ்டமான இடம், நான் சீயோனை விரும்புகிறேன். சீயோன் எருசலேம் எல்லாம் ஒன்று தான். சீயோனை விரும்புகிறேன், இது எனக்கு நான் விரும்பின ஸ்தலம், இங்கே நான் வாசமாயிருப்பேன் அப்படின்னு எருசலேம் தேவாலயத்தை ஆண்டவர் சொன்னார். 132 சங்கீதம் 13-14 பார்த்தா தெரியும். கர்த்தருக்கு அவ்வளோ பிரியமான இடம் எருசலேம். இது எனக்கு விருப்பமான இடம், நான் விரும்பிய ஸ்தலம், நான் இங்கே என்றென்றைக்கும் வாசமாயிருப்பேன் என்று சொன்ன அந்த எருசலேமிலே தேவாலயத்திலே இவன் விக்கிரக சிலைகளை கொண்டு போய் வைத்து பலிகளை அவைகளுக்கு செலுத்தி விக்கிரகத்தை சேவித்ததும் அல்லாமல் ஜனங்களையும் சேவிக்க வைத்தான். ஜனங்களை மிகவும் மோசமான வழியில் ஜனங்களை நடத்தினான். தேசத்தை தீட்டுப்படுத்தி ஜனங்களையும் பாவத்துக்குள்ளாக்கி மிகுதியான பொல்லாப்பை செய்தான் அப்படின்னு எழுதியிருக்கோம். தொடர்ந்து வாசிங்க.
கர்த்தருடைய ஆலயத்தின் 2 பிரகாரங்களிலும் வானத்தின் சேனைகளுக்கெல்லாம் பலிபீடங்களை கட்டினான். அவன் இன்னும் குமாரன் பள்ளத்தாக்கிலே தன் குமாரரை தீமிதிக்க பண்ணி நாளும் நிமித்தமும் பார்த்து பில்லி சூனியங்களை அனுசரித்து அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் சொல்லுகிறவர்களையும் வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக அவர் பார்வைக்கு மிகுதியும் பொல்லாப்பானதை செய்தான். ஆகிலும் தேவனாகிய கர்த்தர் எச்சரித்தார். நீ இந்த யூதேயா ஜனங்களை நீ ரொம்ப பாவத்துக்குள்ளாக்கிட்ட. தேசம் கரைப்படிந்து விட்டது. ஆகவே நான் உன்னை எச்சரிக்கிறேன், இதையெல்லாம் விட்டு மன திரும்பு என்று கர்த்தர் அவனை எச்சரித்தார். ஆகிலும் அவன் மன திரும்பவே இல்லை. ஆகவே கர்த்தர் அவனை சத்துருக்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். 9வது வசனத்திலிருந்து பாருங்க 13 வரைக்கும். அப்படியே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அளித்த ஜாதிகளை பார்க்கிலும் யூதாவும் எருசலேமின் குடிகளும் பொல்லாப்பு செய்யத்தக்கதாய் மனாசே அவர்களை வழிதப்பி போக ஜனங்கள் பொல்லாப்பு செய்வதற்கு இவன் தான் காரணம். வழிதப்பி போவதற்கு, கர்த்தரை விட்டு விலகி தூரம் போவதற்கு மனாசே காரணமாய் இருந்தான். கர்த்தர் மனாசேயோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். கர்த்தர் சொல்றத காது கொடுத்தே கேட்கல. கர்த்தர் எச்சரிக்கிறார், அழிவு வரும், உனக்கு துன்பம் வரும், ஆகவே நீ மனம் திரும்பி இதெல்லாம் உற்று என்று சொல்லி கர்த்தர் பேசினார். ஆனால் கூட அவன் காது கொடுக்கவே இல்லை, ஜனங்களும் காது கொடுக்கவே இல்லை. ஆகவே தேவன் என்ன செய்தார்? ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவின் சேனாபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார். அவர்கள் மனாசேயை முச்செடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். சத்துருக்கையில் ஒப்பு கொடுத்தார். முச்செடிகள் நடுவிலே அவனை 2 வெண்கல சங்கிலியினால விலங்கு போட்டு கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனாங்க. மிகவும் நெருக்கப்பட்டான். அப்பதான் அவனுக்கு ஒரு புத்தி வருது. தேவனாகிய கர்த்தர் அவர் தான் உண்மையானவர், இஸ்ரவேலின் தேவன் தான் தேவன். நான் அவருக்கு விரோதமாக இவ்வளோ பாவம் செய்தேன், அதனால தான் என் வாழ்க்கையில் இவ்வளோ சோதனை, வேதனை, நெருக்கங்கள், ஒடுக்கங்கள், சிறையிருப்பு உணர்ந்தான். கர்த்தரை நோக்கி கெஞ்சிறான். எனக்கு இறங்குங்க, என்னை ரட்சிங்க என்று கெஞ்சினான். அவனுடைய கெஞ்சுதலுக்கு தேவன் இரக்கம் செய்தார். நம்ம கீழே வாசிட்டு வரும்போது அவனுடைய கெஞ்சுதலை கேட்டு இரக்கம் செய்து அவனுக்கு விடுதலை கொடுத்து மீண்டும் இஸ்ரேல் தேசத்துக்கே கொண்டு வந்து மீண்டும் ராஜாவாக வைத்தார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எத்தனை இரக்கமுள்ள தேவன்! பாவிகள் மீது அன்பு கூறுகிறார், பாவத்தை வெறுக்கிறார், பாவிகள் மீது அன்பு கூறுகிறார். நெருக்கப்படும் பொழுது கர்த்தரை நோக்கி அவன் கூப்பிட்டான். மெய்யான ஜீவனுள்ள தேவன் செவி கொடுத்து அவனுக்கு விடுதலை கொடுத்து மீண்டும் தேசத்துக்கே கொண்டு வந்து அவனை வைத்தான். கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். ஆனால் 12 வயதில் அவன் இவ்வளவு மிகுதியான பொல்லாப்பு செய்கிறான். நினைத்து கூட பார்க்க முடியாது. நம்முடைய வீட்டில் 12 வயதில் பிள்ளைங்க இருக்காங்க. நாம் தப்பு செய்தா என்னன்னு நினைக்கிறோம், அது இன்னும் குழந்தை, அது இன்னும் கொஞ்சம் வளர்ந்துச்சுன்னா அதுக்கு அறிவு வந்துடும், நல்லது எது கெட்டது எது அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம், அதெல்லாம் சரியாயிரும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் 12 வயதில் இவன் பண்ணின பாவங்கள் ஒரு தேசமே பாழானது. இவன் செய்த பாவத்தின் நிமித்தமே தேவனாகிய கர்த்தர் எருசலேமை வெறுத்தார். ஒரு இந்த அளக்கிற படி இருக்கு இல்லையா, அளக்கிற அதை தொடச்சி கமுத்தி வைக்கிற மாதிரி நான் எருசலேமை துடைத்து நான் கவிழ்த்து விடுவேன் அப்படின்னு சொன்னார். துடைத்து போடுவேன் அப்படின்னு சொன்னார். மனாசை செய்த பாவத்தின் நிமித்தம் அவனுக்கு மன்னிப்பு கிடைச்சாலும் அவன் செய்த பாவத்தில் தேசம் எல்லாம் தீட்டுப்பட்டது. கர்த்தருடைய ஆலயம்
அருவருப்பானது. ஆகவே கர்த்தர் எருசலேமை துடைத்து போட்டார், ஒப்பு கொடுத்தார். வேதத்தில் பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களை வாசிங்க. 2 ராஜாக்கள் 23, 26, 27. ஆகிலும் மனாசே கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கின சகல காரியங்களின் நிமித்தமும் அவர் யூதாவின் மேல் கொண்ட தம்முடைய மகா கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பாமல் நான் இஸ்ரவேலை தள்ளிவிட்டது போல யூதாவையும் என் முகத்தை விட்டு தள்ளி நான் தெரிந்து கொண்ட இந்த எருசலேம் நகரத்தையும் என் நாமம் விளங்கும் என்று நான் சொன்ன ஆலயத்தையும் வெறுத்து விடுவேன் என்று வெறுத்து விடுவேன். முதலாவது வெறுத்து விடுவேன் என்று சொன்னார். 2 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 11 வாசிங்க. யூதாவின் ராஜாவாகிய மனாசே தனக்கு முன்னிருந்த எமோரியர் செய்த எல்லாவற்றை பார்க்கிலும் கேடாக இந்த அருவருப்புகளை செய்து தன் நரகலான விக்கிரகங்களால் யூதாவையும் பாவம் செய்ய பண்ணினபடியினால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ கேட்க போகிற யாவருடைய 2 காதுகளிலும் அது தொனித்துக் கொண்டிருக்கும்படியான பொல்லாப்பை நான் எருசலேமின் மேலும் யூதாவின் மேலும் வரப்பண்ணி எருசலேமின் மேல் சமாரியாவின் மட்ட நூலையும் ஆகாப் வீட்டின் தூக்கு நூலையும் பிடிப்பேன். ஒருவன் ஒரு தாளத்தை துடைத்து பின்பு அதை கவிழ்த்து வைக்கிறது போல எருசலேமை துடைத்து போடுவேன். அப்படியே செய்தார். தொடச்சு போட்டுட்டார். ஒரு கட்டடம்ல ஒரு மரம் செடி கொடி இல்லை, பாழடைந்து போய்விட்டது. பாழடைந்து போனது, ஒன்றுமில்லை. துடைத்து போட்டார் எருசலேமை. அதே வேளையில் இன்னொரு சிறுவன் இருக்கிறான், 12 வயது சிறுவன். இவன் காலமெல்லாம் அவன் செய்த காரியங்கள் தான் அந்த பாவ செயல்கள். இன்னொரு பையனை பார்க்கலாம். 2 நாளாகமம் 34ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் யோசியா, அவனுக்கு வயது 8 வயது சிறுவன் ராஜாங்கத்தை ஏற்றுக்கொள்ளுகிறான். வாசிங்க. யோசியா ராஜாவாகிற போது 8 வயதாயிருந்து 31 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். 8 வயது ஒரு குழந்தை, ஒரு சிறு பிள்ளை. அவன் ராஜாங்கம் ஏற்றுக்கொண்டான், ராஜாவானான். அவன் இருந்து என்ன செய்தான், எப்படி செய்தான்? கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து 8 வயது சிறுவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்கிறான். கர்த்தருக்கு எது இஷ்டம், கர்த்தருக்கு எது பிடிக்கும் என்று செம்மையானதை செய்தான். தன் தகப்பனாகிய தாவீதின் வழிகளில் வலது இடதுபுறமாக விலகாமல் நடந்தான். தாவீது போலவே வலது பக்கமோ இடது பக்கமோ சாயாமல் அவன் உண்மையும் உத்தமமாய் நேர்மையாய் அவன் தேசத்தை வழிநடத்தினான். கர்த்தருக்கு முன்பாக உண்மையுள்ளவனாய் காணப்பட்டான். அடுத்து, அவன் தன் ராஜ்யபாரத்தின் 8ஆம் வருஷத்தில் தான் இன்னும் இன்னும் அவன் சிறு வயதாய் இருக்கையில் தன் தகப்பனாகிய தாவீதின் தேவனை தேட ஆரம்பித்து கர்த்தரை தேடுகிறான். சிறு வயதிலேயே அவன் தேவனாகிய கர்த்தரை தேடுகிறான். தாவீதின் தேவனை அவன் கர்த்தரை தேடி கண்டடைவதற்கு அவன் அத்தனை வாஞ்சி உள்ளவனாய் காணப்படுகிறான். தேடினான். 12ஆம் வருஷத்தில் மேடைகள், தோப்புகள், சுரூபங்கள், விக்கிரகங்கள் ஆகிய இவைகள் அற்று போகும்படி மனாசே கெடுத்து வச்சதையெல்லாம் இவன் என்ன பண்ணினான்? தேசத்தையே பாழாக்கி ஆலயத்தையே கெடுத்துட்டான், எருசலேம் தேவாலயத்தை. இந்த 8 வயது சிறுவன் யோசியா பதவிக்கு வந்தான், தேசத்தை சுத்திகரித்தான். அவன் எந்த மனாசே உண்டு பண்ணின மேடைகள், தோப்பு, விக்கிரகங்கள், பாகால் எல்லாத்தையும், பலிப்பீடங்கள் எல்லாத்தையும் அவன் உடைத்து எறிந்து தேசத்தை சுத்தப்படுத்தினான். கர்த்தருடைய ஆலயம், எருசலேம் தேவாலயம், அதையும் அவன் சுத்தப்படுத்தினான். அப்படி சுத்தப்படுத்தும் போதுதான் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டெடுக்கிறாங்க. வேதம், கர்த்தருடைய வார்த்தை,
வேத புத்தகத்தை கண்டெடுக்கிறாங்க. அதுவரை தேசத்தில் வேதமே இல்லை, தேவனுடைய வார்த்தையே இல்லை, புஸ்தகமே இல்லை. ஏன்னா இவன் ஆலயத்தையே பாழாக்கிட்டான். யோசியா வந்து தேவாலயத்தை சுத்திகரிக்கும் பொழுது ஒரு புஸ்தகத்தை கண்டெடுக்கிறாங்க. அதை தீர்க்கதரிசி இடத்துல கொடுத்து அதை வாசிக்கும் பொழுது யோசியா ஒரு வாலிபனாய் இருக்கிறான். தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு அழுன்னு அழுகிறான். வேத வாக்கியம் இப்படி இருக்கிறது, ஆனால் நாமும் நம்முடைய தேசமும் அப்படி இல்லையே என்று அவன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு கர்த்தருக்கு முன்பாக அழறான். கர்த்தர் பார்க்கிறார். நாம் கண்ணீர் விடும்போது இன்றைக்கு கர்த்தர் பார்க்கிறார். நம்முடைய தவறுதல்களை உணர்ந்து நமக்காக தேசத்துக்காக இன்றைக்கு கண்ணீர் விடும் பொழுது கர்த்தர் அதை பார்க்கிறார். கர்த்தர் சொன்னார். என்ன சொன்னார்? வாசிங்க 34:2-4-34-27. இந்த ஸ்தலத்திற்கும் அதன் குடிகளுக்கும் விரோதமாக தேவன் சொன்ன அவருடைய வார்த்தைகளை நீ கேட்கையில் உன் இருதயம் இளகி எனக்கு முன்பாக நீ உன்னை தாழ்த்தி எனக்கு முன்பாக பணிந்து உன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொன்னார், நீ எனக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி, நீ எனக்கு முன்பாக பணிந்து, நீ எனக்கு முன்பாக உன்னை ஒப்பு கொடுத்து, நீ உன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு நீ அழுததை நான் பார்த்தேன். கர்த்தர் பார்க்கிறவர். கண்களை உண்டாக்கினவர் காணாரோ? காதுகளை உண்டாக்கினவர் கேளாரோ? யோசியா ராஜாவை போல இஸ்ரேல் தேசத்திலே அவனைப் போல ஒரு ராஜா எழும்பினதில்லை. கர்த்தரே அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். 2 ராஜாக்கள் 23 23-25 வரைக்கும் வாசிங்க. ராஜாவாகிய யோசியாவின் 18ஆம் வருஷத்திலே கர்த்தருக்கு இந்த பஸ்கா எருசலேமிலே ஆசரிக்கப்பட்டது. ஆசாரியனாகிய இல்கியா கர்த்தருடைய ஆலயத்தில் கண்டெடுத்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை நிறைவேற்றும்படிக்கு யோசியா அஞ்சனக்காரரையும் குறி சொல்லுகிறவர்களையும் சுரூபங்களையும் நரகலான விக்கிரகங்களையும் யூதா தேசத்திலும் எருசலேமிலும் காணப்பட்ட எல்லா அருவருப்புகளையும் நிர்மூலமாக்கினான். கர்த்தரிடத்திற்கு தன் முழு இருதயத்தோடும், கர்த்தரிடத்தில் தன் முழு இருதயத்தோடும், தன் முழு ஆத்துமாவோடும், தன் முழு பலத்தோடும் மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்றபடியெல்லாம் செய்ய மனதை சாய்த்தான். அவனை போலொத்த ராஜா ஒரு ராஜா அவனுக்கு முன் இருந்ததும் இல்லை, அவனுக்கு பின் எழும்பினதும் இல்லை. யோசியா ராஜா ஒருவனே கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அதன்படி வாழுவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். முழு இருதயத்தோட, முழு பலத்தோட, முழு மனதோட அவன் தன் மனதை சாய்த்தான். இருதயத்தை கர்த்தர் பக்கமாய் சாய்த்தான். மோசேயின் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுவதில் அவ்வளோ உண்மையாக இருந்தான். கர்த்தரோட சாட்சி, யோசியாவை போல ஒரு ராஜா இஸ்ரவேலில் அவனுக்கு முன்னும் இல்லை பின்னும் இல்லை. இஸ்ரேல் தேசம் முழுவதிலும் அவனைப் போல ஒரு ராஜா எழும்பினதில்லை என்று கர்த்தர் சாட்சி கொடுத்தார். 8 வயது சிறுவன், எவ்வளோ ஒரு நல்ல ஒரு சாட்சி. கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை செய்தான். தாவீதை போல கர்த்தரை தேடினான். வலது புறமோ இடது புறமோ சாயாமல் அவன் உண்மையாய் கர்த்தருக்கு முன்பாக ஒரு உத்தமமான நிலைமையில் அவன் இருந்திருக்கிறான். தேசத்தை நடத்தினான், தானும் வாழ்ந்து கொண்டிருந்தான். தெய்வ பக்தி, பயம். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட பொழுது உள்ளம் உடைகிறது. வஸ்திரத்தை கிழித்து கொண்டு அழறான். கர்த்தராலே புகழப்பட்டவன். சிறு பையனாக இருக்கும்போதே அவனுடைய செய்கை பாருங்க, இது நல்ல பிள்ளையா வரும்னு தெரியுது. 12 வயதில் இருந்தவனை பார்க்குறோம். சின்னதிலேயே
அதனுடைய ஜீவியம் மோசம். அது பெருசுலேயும் அப்படி தான். ஆகவே தான் வேதத்தில் சொல்லியிருக்குது. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 11வது வசனம் 20:11. பிள்ளையானாலும் அதன் செய்கை சுத்தமோ செம்மையோ என்பது அதன் நடக்கையினால் விளங்கும். அது குழந்தையாக இருந்தாலும் சரி, பிள்ளையானாலும் அதன் செய்கை நல்லதா கெட்டதா, செம்மையோ நன்மையோ அப்படிங்கிறத கவனித்து பார்த்தா தெரியும். இது நல்லதில்லை, இது செம்மையா இல்லை அப்படின்னா அந்த நடக்கையிலேயே சின்ன குட்டி பையனா குட்டி பொண்ணாக இருக்கும்போதே அதை பார்த்தா இது பிற்காலத்தில் இப்படி இருக்கும் அப்படிங்கிறது அதன் செய்கையில் விளங்கும். 12 வயதில் மனாசே எப்படி இருந்தான், 8 வயதில் யோசியா எப்படி இருந்தான். ஆகவே நம்முடைய பிள்ளைகளை இளம் வயதிலேயே நன்றாக நம்ம கவனித்து நல்லா வளர்க்கணும். சாமுவேல் என்ற ஒரு பிள்ளையாண்டானை பார்க்கலாம். அவன் பிற்காலத்தில் அவன் இஸ்ரவேலிலே ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் விளங்கினவன். அவனுடைய தாய் கர்த்தரிடத்தில் பொருத்தனையோடு கேட்டு வாங்கி பொருத்தனைப்படியே பால் மறந்த உடனே அங்கே ஆசரிப்பு கூடாரத்தில் ஆசாரியனாய் இருந்த ஏலி அவரிடம் கொண்டு போய் விட்டுருவா. ஆலயத்தில் வளர்றான், ஆசரிப்பு கூடாரத்திலே வளர்ந்து கொண்டே இருக்கிறான். ஏலியோடு கூட அவர் ஒரு பெரிய தேவ ஊழியர், ஆசாரியன். 24 மணி நேரமும் ஆசாரியனோடு கூட இருந்து கர்த்தருடைய ஆலயத்தில் பணிவிடைகள் செய்து கொண்டு வளருகிறார். வேதம் சாமுவேலை குறித்து சொல்லுது. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் சாமுவேல் இன்னும் கர்த்தரை அறியவில்லை. கர்த்தருடைய ஆலயத்தில் தான் இருக்கிறான், கர்த்தருடைய ஊழியக்காரரோட தான் இருக்கிறான், கர்த்தருடைய ஆலயத்தின் பணிவிடைகளைத்தான் செய்து கொண்டு இருக்கிறான். ஆனாலும் பிள்ளையாண்டான் இன்னும் கர்த்தரை அறியவில்லை. பிள்ளையாகிய சாமுவேல் கர்த்தரை அறியவில்லை. வாசிங்க 1 சாமுவேல் 3:7. சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு வெளிப்படலை. கர்த்தரை அறியாதவனாய் இருக்கிறான். அருமையானவர்களே, நம்முடைய பிள்ளைகளை எடுத்துக்கொள்ளலாம். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைங்க நம்ம ஆலயத்துக்கு ஒழுங்காக கூட்டிகிட்டு போகிறோம். ஆலய ஒழுங்கு, வேத பாட வகுப்புகள், சண்டே ஸ்கூல், அதுக்கெல்லாம் சரியாக பிள்ளைங்க அட்டன் பண்ணுறாங்க, அழகாக பாடுறாங்க, ஜெபிக்கிறாங்க, நல்ல நல்ல ப்ரைஸுகள்லாம் வாங்குகிறாங்க பிள்ளைங்க. வருஷ கடைசியில் மனப்பாட வசனங்கள், இன்றைக்கி பைபிள் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டோரி எல்லாமே சொல்ல தெரியும். இப்படி எல்லாமே சொல்லி அவங்களுக்கு நல்ல நல்ல ப்ரைஸுகளை எல்லாம் சர்ச்சில் இருந்து பிள்ளைங்க வாங்குறாங்க. நாம் நினைத்து கொண்டு இருப்போம் நம்முடைய பிள்ளைய தெய்வ பக்தியில் வளர்த்திக்கிட்டு இருக்கிறோம், தெய்வ பயத்தில் வளர்த்தி கொண்டு இருக்கிறோம். ஏன்னா நல்லா பாட்டு பாடுது, ஜெபிக்குது, வேதம் வாசிக்குது, வசனங்கள் மனப்பாடமாக சொல்லுது. சாமுவேல் கர்த்தருடைய ஆலயத்திலே தான் இருந்தான் இரவும் பகலும். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவன் கர்த்தரை அறியவில்லை. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் அப்படி தான். நாம் நம்பிக்கிட்டு இருப்போம், ஆனால் நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரை அறியவில்லை. வேத வசனத்தை மனப்பாடமாக சொன்ன உடனே கர்த்தரை அறிஞ்சிருக்கிறாங்கன்னு அர்த்தமா? இல்லை, கர்த்தரை அவர்கள் அறியவில்லை. சாமுவேலை குறித்து ஏன் வேதத்தில் அப்படி எழுதியிருக்குது? சாமுவேல் கர்த்தரை அறியவில்லை. கர்த்தர் அவனை கூப்பிடுகிறார், சாமுவேலே என்றார். அந்த சத்தத்தை அவன் புரிஞ்சிக்க முடியல. இது யாருடைய சத்தம்? இதுவரை கேட்காத ஒரு சத்தம். ஆனால் கூட கேட்காத ஒரு புது சத்தம், இது யாருடையதாய் இருக்கும் என்று கூட அவனுக்கு நிதானிக்க தெரியல. வாசிங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 2 பாருங்க. ஒரு நாள் ஏலி
தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்து கொண்டிருந்தான். அவன் பார்க்கக்கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் இருள் அடைந்திருந்தது. தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். சாமுவேலே என்று கர்த்தர் அந்த சிறுவனை அழைத்தார். அவன் என்ன பண்ணினா, அதற்கு அவன் இதோ இருக்கிறேன் என்று சொல்லி ஏலியினிடத்தில் ஓடி, இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். இது ஏலியின் சத்தம் என்று நினைத்தான். உடனே அவர்கிட்ட ஓடுறான். இதோ நான் இருக்கிறேன், சொல்லுங்க என்று கேட்டான். அவன் சொன்ன, நான் உன்னை கூப்பிடலை, போய் படுத்துக்க, நான் உன்னை கூப்பிடலை. ரெண்டாம் தரமும் கர்த்தர் கூப்பிடுகிறார். அடுத்த வசனம், அதற்கு அவன், நான் கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். அவன் போய் படுத்துக்கொண்டான். மறுபடியும் கர்த்தர் சாமுவேலே என்று கூப்பிட்டார். இரண்டாம் தரம் கர்த்தர் கூப்பிடுகிறார், சாமுவேலே. முதல் தரம் கூப்பிட்டு அந்த சத்தம் கேட்டுது. ஏலிகிட்ட போனா, நான் உன்னை கூப்பிடலன்னு சொல்லிட்டாரு. திருப்பியும் அதே சத்தம் கேட்குது. அவன் அதை நிதானிக்க அறிவில்லை, பகுத்தறியக்கூடிய அந்த அறிவில்லை. திருப்பியும் ஒரு சத்தம் கேட்குதே. அவரிடத்துல போய் திரும்பவும் எனக்கு பெயர் சொல்லி அழைக்கிற சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லலை. திருப்பி நீங்கள் கூப்பிட்டீங்களா, இதோ நான் இருக்கேன், சொல்லுங்க அப்படின்னு ரெண்டாம் தரமும் போனான். அப்பயும் ஏலி சொன்னார், நான் கூப்பிடலை, நான் உன்னை கூப்பிடவில்லை, போய் படுத்துக்கொள் மகனே அப்படின்னு சொன்னார். வசிங்க. மறுபடியும் கர்த்தர் சாமுவேலே என்று கூப்பிட்டார். சாமுவேல் எழுந்திருந்து ஏலியினிடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன், என் மகனே, நான் உன்னை கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். போதும். ரெண்டாம் தரமும் வந்து படுத்துட்டான். மூன்றாம் தரமும் கர்த்தர் கூப்பிடுகிறான், சாமுவேலே, சாமுவேலே. வாசிங்க 8வது வசனம். கர்த்தர் மறுபடியும் மூன்றாம் விசை சாமுவேலே என்று கூப்பிட்டார். அவன் எழுந்திருந்து ஏலியினிடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். மூணாம் தரமும் அவன் போய், என்னை கூப்பிட்டீங்களே சொல்லுங்க. 3 தரமும் போய் ஏலிகிட்ட போய் நிற்பான். முதல் முறையே சொல்லிட்டாரு, நான் கூப்பிடலை. ரெண்டாம் தரமும் சொன்னார், நான் கூப்பிடலை. மூணாம் தரமும் போயிருக்கிறான்னா அப்போ அவன் அறியவில்லை. ஏலியின் சத்தம் எப்படி இருக்கும்? இது இன்னொரு சத்தம், ஏலியின் சத்தம் அல்ல. ஏலிக்குடியே தான் இரவும் பகலும் இருக்கிறான். ஏலியின் சத்தத்தை நன்றாய் அவன் அறிந்திருக்க கூடும். ஆனால் இது ஒரு புது சத்தம். யாரோட சத்தம் என்று அவனுக்கு அதை புரிந்து கொள்ள முடியாமல், ஏலி தான் கூப்பிடுறாரு என்று 3 முறையும் சென்றான். அப்போ தான் ஏலி நினைச்சார், கர்த்தர் தான் இவனை கூப்பிடுறாரு, கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் தான் கூப்பிடுகிறார் என்று அவன் ஏலி சாமுவேலுக்கு சொல்லுவான். என்ன சொல்லுவான்? அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டானை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து, அப்பதான் இவனும் ஏலிக்கும் தெரியுது, ஓ கர்த்தர் தான் கூப்பிடுறாரு என்று அறிந்து சாமுவேலை நோக்கி, நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன், கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவான். 4ஆம் தரமும் கர்த்தர் கூப்பிட்டார். இப்போ கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு இவன் சொல்கிறான். அப்போ கர்த்தர் சொன்னார். கர்த்தர் ஏலியை குறித்தும் அவனுடைய குடும்பத்தை குறித்தும் அவனுடைய பிள்ளைகளை குறித்தும் பேசினார். ஏலி தன்னுடைய பிள்ளைகளை அடக்கவில்லையாம். கர்த்தருடைய அங்கலாய்ப்பு. பயங்கர துன்மார்க்கமான பேலியாளின் மக்களா அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஆசாரியர்களாகவும் இருக்கிறாங்க.
இதனாலேயே ஜனங்கள் கர்த்தருக்கு செலுத்தக்கூடிய பலிகள் காணிக்கைகளை வெறுத்தார்களாம். ஏன்னா பலிகளை செலுத்தும் போது அவங்க முறைப்படி அதை பலி செலுத்தி முடியட்டும் அப்படின்னு அவங்க வெயிட் பண்ண மாட்டாங்க. பச்சை இறைச்சியவே குண்டு அப்படின்னு 3 கூரான ஆயுதத்தை கொண்டு போய் அந்த இறைச்சியில் குத்தி அதில் எவ்வளோ வருதோ அதை அவ்வளோத்தையும் எடுத்துகிட்டு போவாங்க. அவிச்சதோ பொரிச்சதோ வேணாம், அதை பச்சையாக வேணும் என்று. ஆகவே ஜனங்கள் பலி செலுத்துவதற்கு வருத்தப்பட்டாங்க. முறைப்படி கர்த்தருக்கு செலுத்த முடியவில்லை என்று. இன்னும் பயங்கரமான பாவங்களை அவர்கள் செய்ததுனால கர்த்தருக்கு ரொம்ப வருத்தம். தன் பிள்ளைகள் இவ்வளோ பாவம் செய்கிறாங்க, இந்த தகப்பன் அடக்காமல் போனானே. 3ஆம் அதிகாரம் 13வது வசனம், 1 சாமுவேல் 3:13. அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்திற்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். சாமுவேல் இடத்துல சொல்லுகிறான். சாமுவேல் இடத்துல ஏலியின் குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளுக்கு வரக்கூடிய முடிவு, தீமையை குறித்து, ஏலிக்கு வரக்கூடிய முடிவை குறித்து அவர் அங்கே அந்த சிறுவனிடத்தில் ஆண்டவர் பேசினார். அவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்தது. இப்பொழுது அவன் கர்த்தரை அறிந்து கொண்டான். தேவனுக்கு நம்ம பிரியமாக இருந்தால் மனுஷருடைய பகையை சம்பாதிக்கலாம். மனுஷருக்கு பிரியமாக இருந்தால் தேவன் நம்மளை வெறுப்பார். தேவனுக்கும் பிரியமாய் மனிதனுக்கும் பிரியமாய் நடக்கிறது என்பது கொஞ்சம் கஷ்டமான காரியம். தேவனுக்கு பிரியமாக நடக்கும்போது மனிதர்கள் நம்மை பகைப்பாங்க, வெறுப்பாங்க, நமக்கு விரோதமாக எழும்புவாங்க. மனிதனையே பிரியப்படுத்தி வாழ்ந்தா கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒன்றுமே கிடைக்காது, அவருடைய கிருபை கிடைக்காது. சாமுவேல் அப்படி அல்ல. வேதம் சாமுவேலை குறித்து சொல்லுகிறது. சாமுவேல் எப்படி இருந்தானா? 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 26வது வசனம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாய் வளர்ந்த பின்பு கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். வேதம் சாட்சி. இது முடியாத காரியம். ஆனால் சாமுவேல் பெரியவனாய் வளர்ந்த பின்பு அவன் தேவனுக்கும் மனிதர்களுக்கும் பிரியமாய் நடந்து கொள்ளுகிறான். தேவாலயத்தில் ஏதோ இளம் வயதில் கர்த்தரை அறியாதவனாய் இருந்த போதிலும் கர்த்தர் வெளிப்பட்டார். தேவன் தம்முடைய வசனத்தினாலே, வார்த்தையினாலே சாமுவேலுக்கு வெளிப்பட்டார். கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று அவன் பெயர் வாங்கினான். ஏன்னா கர்த்தர் இவனோடு பேசினார். கர்த்தர் பேசினார். தேசத்தை குறித்து, தேசத்து ஜனங்களை குறித்து, கர்த்தர் செய்ய போகிற காரியங்களை குறித்து சொன்னார். அவன் தேவனுக்கு பிரியமானவன், மனுஷருக்கும் பிரியமானவன். ஆம் அருமையானவர்களே, நாமும் நம்முடைய பிள்ளைகளும் அப்படிதான் இருக்கணும். தேவன் எதிர்பார்க்கிறார். நாமும் நம்முடைய பிள்ளைகளும் தேவனுக்கு பிரியமாய், இன்றைக்கு மனுஷருக்கும் நம்ம பிரியமாய். மனிதருடைய தயவும் இந்த உலகத்தில் நமக்கு தேவை. மனுஷருடைய தயவு, இன்றைக்கு தேவ கிருபை நமக்கு இருக்கணும். சாமுவேலுக்கு அந்த மாதிரி இருந்தது. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க? 12 வயதான மனாசே வேதத்தில் இடம் பெற்றான். அது நம்முடைய வாழ்வுக்கு படிப்பினை. 8 வயது யோசியா வேதத்தில் இடம் பிடித்தான். இளம் வயதிலேயே தெய்வ பயம், பக்தி, கர்த்தரை தேடக்கூடிய ஒரு பிள்ளை. தேசத்தின் ராஜா அவன். சாமுவேல் கர்த்தருடைய ஆலயத்திலேயே அவன் இருந்த பின்பு கூட அறியாதவனாய் இருந்தான். கர்த்தர் வெளிப்பட்டார். அவன் ஒரு தீர்க்கதரிசியானான். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை நம்ம நல்லா கவனிக்கணும். நம்முடைய பிள்ளைகளுடைய செய்கைகள் எப்படி இருக்குது? கர்த்தருக்கு முன்பா, நமக்கு முன்பா எப்படி இருக்குது? நம்ம கவனிக்கணும். பிள்ளையின் நெஞ்சிலே மதியினம் ஒட்டி இருக்கும். புத்தி இல்லாத காரியங்கள்,
இன்றைக்கு அறிவீனம், புத்தியீனம் ஒட்டி இருக்கும். நாம் இளம் வயதிலிருந்தே சிட்சித்து குழந்தைங்களை கத்தருக்குள்ளே நம்ம வளர்க்கணும். ஆகவே நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருப்பார்கள். இன்னைக்கு அப்படி தான் இருக்குது. ஆகவே நம்ம செய்ய வேண்டிய ஒரே காரியம் நம்ம பிள்ளைகளுக்காக, நம்முடைய தேசத்து பிள்ளைகளுக்காக ஜெபந்தான். கைகளை ஏறெடுக்கணும். கர்த்தரிடத்தில் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். பிள்ளைகள் தெய்வ பயத்தில் பக்தியில் வளரணும். அவர்களுடைய கல்வியில் கவனத்தை செலுத்தணும். ஆனால் பிள்ளைகள் இன்றைக்கு கல்வியில் கவனத்தை செலுத்தலை. பிள்ளைகளுக்கெல்லாம் மொபைல் வேணும், கையில் எப்பயும் செல்ஃபோன் இருக்கணும். கொஞ்சம் சின்னதுனா சைக்கிள் இல்லைனா மோட்டர் பைக் வேணும். வீடுகளில் பார்த்தா பிள்ளைகளால் உபத்திரவங்கள். எப்படியோ வாங்கி கொடுத்தா அங்கே இங்கேயும் போய் அடிப்பட்டு ஆக்சிடென்ட் ஆக்கி கையை காலை ஒடிச்சுக்கிறாங்க. இப்படியெல்லாம் பாருங்கள், பல குற்றச்சாட்டுகள், பல வேதனைகள். ஜெபிங்க 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 என்று சொல்லக்கூடிய பெற்றோர் கண்ணீரோட ஜெபிக்க சொல்கிறாங்க. நாம் ஜெபிக்கணும். ஒவ்வொரு தாயும் தகப்பனும் நம்ம பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, நம்முடைய தேசத்தில் இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக, எல்லா மனிதர்களுக்காகவும் ஜெபிக்கணும். விசேஷமாக பிள்ளைகளுக்காக. இந்த தலைமுறையை வளர்க்க முடியலன்னு சொல்லி தான் ஒவ்வொரு பெற்றோர் வேதனைப்படுறாங்க. இப்பொழுது இருக்கக்கூடிய தலைமுறை இதை வளர்த்தி எடுக்கிறதுக்கே பெரிய பாடாக இருக்குது. இன்னொரு தலைமுறையை வளர்க்கவே முடியாது. இப்போ இருக்கிற இந்த தலைமுறை முடிஞ்சு அடுத்த இன்னொரு தலைமுறை என்றால் வளர்க்கவே முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட காலங்கள், கொடூரமான காலங்கள் அப்படியே வந்து கொண்டு இருக்கிறது. இனி அந்திகிறிஸ்துவின் அரசாட்சி தான் வரப்போகுது. ஆகவே கர்த்தர் வெளிப்படும் நாளுக்காய் நாம் குடும்பமாய் ஆயத்தப்படணும். நாமும் நம்முடைய பிள்ளைகளும் கர்த்தரை தரிசிக்க வேண்டும். அவரை தரிசித்து நித்திய வாழ்வை சுதந்திரிக்கணும். அருமையானவர்களே, கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்றைக்கும் கூட ஆண்டவரே, வேதத்திலிருந்து வசனங்கள் மூலமாக அநேக காரியங்களை தியானிக்க கற்றுக்கொள்ள நீங்கள் உதவி செய்தீங்க. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளை குறித்த வசனங்களை நாங்கள் தியானித்தோம் அப்பா. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட முதலாம் கற்பனையாய் இருக்கிறது என்று நாங்கள் வாசித்தோம் அப்பா. ஆண்டவரே, பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள் இந்த காலத்திலே அரிதாய் இருக்கிறார்கள் என்று நாங்கள் பார்த்தோம் அப்பா. கடைசி காலங்களில் ஆண்டவரே, கொடிய காலங்கள் என்று நாங்கள் பார்த்தோம் அப்பா. இது தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள் இந்த கொடிய காலத்திலே ஆண்டவரே நாங்கள் கண்கூடாக பார்க்கிற ஒரு விஷயம். ஆண்டவரே, பிள்ளைகளை நடக்க வேண்டிய வழியிலே நடத்து, அவன் அதை முதிர் வயதிலும் கைவிடாதிருப்பான் என்று நாங்கள் வாசிக்கிறோம் அப்பா. பிள்ளையின் நெஞ்சியிலே மதீனம் ஒட்டியிருக்கும் என்று நாங்கள் பார்த்தோம் அப்பா. பிள்ளையானாலும் அதன் செய்கை சுத்தமோ செம்மையோ என்பது அதன் நடக்கையிலே விளங்கும் என்று நாங்கள் வாசித்தோம் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் நடத்த வேண்டிய வழியிலே நடக்க எங்களுக்கு ஞானத்தையும் புத்தியையும் தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய பிள்ளைகளுக்காக மட்டுமல்ல, இந்த சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் உடைய சமூகத்திலே வருகிறோம் அப்பா. இந்த சிறு வயதிலே ஆண்டவரே, பெற்றோருக்கு கனம் பண்ணுகிற பிள்ளைகளாக, பெற்றோருக்கு ஆண்டவரே கீழ்ப்படுகின்ற பிள்ளைகளாக, சமுதாயத்தில் உள்ள அனைவருக்கும் கீழ்ப்படுகின்ற பிள்ளைகளாக ஆண்டவரே ஒவ்வொருவரும் வாழ
அவர்களுக்கு நீர் கிருபை செய்யணுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. வேதத்திலே அநேக சிறு பிள்ளைகளை குறித்து நாங்கள் பார்த்தோம் அப்பா. மனாசையை குறித்து பார்த்தோம் ஆண்டவரே. அவர் 12 வயதாய் இருக்கும் பொழுது ஆண்டவரே எப்படிப்பட்ட மதீனமான காரியங்களை எல்லாம் செய்து, உம்முடைய பார்வையிலே அருவருப்பான காரியங்களை எல்லாம் செய்து ஆண்டவரே அவன் வாழ்ந்தான் என்று நாங்கள் பார்த்தோம் அப்பா. அப்படிப்பட்ட பிள்ளைகளாய் இராமல் நாங்கள் பார்த்த யோசியாவை போல 8 வயதிலேயே உமக்கு பயந்த ஒரு பிள்ளையாக, உம் பார்வையிலே செம்மையான காரியங்களை செய்கின்ற பிள்ளையாக வளர்ந்த அந்த யோசியாவை நாங்கள் பார்த்தோம் அப்பா. அப்படிப்பட்ட பிள்ளைகளை வளர்க்கின்ற பொறுப்பு எங்களுக்கும் உண்டு கர்த்தாவே. சமுதாயத்தில் உள்ள பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் பாரப்படுகிறோம். ஒவ்வொருவரையும் ஞானத்தோடும் கருத்தோடும் நாங்கள் வளர்க்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யணுமாறு ஜெபிக்கிறோம். சாமுவேலை குறித்து பார்த்தோம் கர்த்தாவே. அவன் கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்தபோதும் கூட அவன் கர்த்தரை அறியாமல் இருந்தான் நாங்கள் பார்த்தோம். ஆனாலும் கர்த்தாவே உம்முடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்த போது ஆண்டவரே கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமானவனாய் நடந்தான் என்று நாங்கள் பார்த்தோம் அப்பா. ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு பிள்ளைகளை நாங்கள் வளர்க்க ஆண்டவரே நாங்களும் அவர்களுக்கு முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யணுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய வழியிலே நடத்தப்படும் போது இந்த சமுதாயமும் செழித்து ஓங்கும் என்று நாங்கள் உணர்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமக்கு பயப்படுகின்ற பிள்ளைகளாக, உமக்கு செம்மையானதை செய்கிற பிள்ளைகளாக, சமுதாயத்திலே ஒவ்வொருவராலும் ஆண்டவரே பெயர் சொல்லக்கூடிய அளவிற்கு உம்முடைய வசனங்களை கற்றுக்கொள்கிறவர்களாக, தெய்வ பயம் உள்ளவர்களாக, பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் வளர்த்து எடுக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும் ஆண்டவரே. இந்த சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே செல்போனுக்கு அடிமைகளாகி ஆண்டவரே தனக்கு மாதிரியாக நடிகர்களையும் ஆண்டவரே தேவையில்லாத நபர்களையும் அவர்கள் மாதிரிகளாக கொண்டு அந்த ஒரு அருவருப்பான வாழ்க்கையை வாழாதபடி, அவர்களை பின்பற்றாதபடி ஆண்டவரே உமக்கு பயப்படும் பயத்தோடு உமக்கு கீழ்ப்படுகின்ற பிள்ளைகளாக வாழ்ந்து உம்முடைய வேதத்தை வாசிக்கிறவர்களாக, ஜெபத்திலே தரித்திருக்கிறவர்களாக சிறு பிள்ளைகள் முதலே நாங்கள் அவர்களை வளர்த்திருக்க கிருபை செய்யும் ஆண்டவரே. வேதத்திலே பார்க்கிறோம் அப்பா, உம்முடைய கட்டளைகளை குறித்து நாங்கள் பிள்ளைகளுக்கு எப்படி போதிக்க வேண்டும் என்று நாங்கள் பார்க்கிறோம். நீ உட்கார்ந்திருக்கிற போதும் படித்துக் கொள்கிற பொழுதும் அவைகளை குறித்து பிள்ளைகளிடத்தில் கருத்தாய் பேசி அவர்களுக்கு போதிக்க வேண்டும் என்று நீங்கள் எங்களுக்கு கட்டளை இருக்கீங்கப்பா. நாங்களும் பிள்ளைகளை நாங்கள் உமக்கு பயப்படுகிற பயத்திலே நாங்கள் வளர்த்தெடுக்க கிருபை செய்யணுமாறு ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். பிரைஸ் தி லார்ட்.